ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே செவனில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம தினமும் பேசுகிறோம் இல்லையா, அந்த வாக்கியத்தெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் தாங்க பார்க்க போகிறோம். 20 சிம்பிள் சென்டென்ஸ் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி வித் எக்ஸ்ப்ளனேஷனோடய சொல்கிறேங்க. ஓகே, ஃபஸ்ட் சென்டென்சஸ் பார்க்கலாம். அவர்களில் யாரேனும், அவங்கள யாரோ அப்படின்னு சொல்கிறோம்ல, அது எப்படி சொல்லலான்னு பாருங்கள். யாரோ என்னும்போது எனி, ஓகேவா. அவர்களில் அப்படின்னு சொல்லும்போது தெம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை எப்படி சொல்லலான்னு பாருங்கள். எனி ஆஃப் தெம், எனி ஆஃப் தெம். யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறோம்ல, இது எப்படி சொல்லலான்னு பாருங்கள். இல்லை அப்படின்னு சொல்லும்போது நன் யூஸ் பண்ணுறோம், ஓகேவா. அவர்களில் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நன் ஆஃப் தெம், நன் ஆஃப் தெம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இப்பொழுது ஏன் வந்த, இப்போ ஏன் வந்த அப்படின்னு சொல்லி கேட்போம்ல, அது எப்படி கேட்கலான்னு பாருங்கள். ஏன் சொல்லும் போது ஒய் யூஸ் பண்ணுறோம். நவ்னா இப்போது, ஓகேவா. கம்னா வரது, வந்துட்டாங்க. அப்போது why did you come now எப்படி சொல்லலாம். why did you come now, ஏன் இப்போ வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது why did you come now. நான் உன்னை சொல்லலை, நான் உன்னை சொல்லலை அப்படின்னு சொல்கிறேன்ல, இது எப்படி சொல்லலான்னு பாருங்கள். நான் உன்னை நானா ஐம், ஓகேவா. உன்னை அப்படின்னு சொல்லும்போது யூ யூஸ் பண்ணுறோம். சொல்லலை அப்படின்னா நாட் டெல்லிங். இது எப்படி சொல்லலான்னு பாருங்கள். ஃபுல் சென்டென்சஸாக. ஐ எம் நாட் டெல்லிங் யூ, ஐ எம் நாட் டெல்லிங் யூ. அவன் அதை தான் சொல்கிறான், அவன் அதை தான் சொல்லிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்கிறல, அதை எப்படி சொல்லலான்னு பாருங்கள். அவன் என்னும்போது ஹீ யூஸ் பண்ணுறோம். அதைனா தட். சொல்கிறான் அப்படின்னும் போது எப்படி சொல்லலாம். டெல்லிங். இங்கே ப்ரெசன்ட் கண்டினியூஸில் வருது, அப்போது இஸ் வருமா. ஸோ ஹீஸ் டெல்லிங் தட். எப்படி சொல்லலாம். ஹீஸ் டெல்லிங் தட். ரொம்ப சிம்பிளுங்க. உன்னால் இங்கிலீஷ் பேச முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்போம்ல, அதை எப்படி கேட்கலான்னு பாருங்கள். உன்னால் அப்படின்னு சொல்லும்போது யூ யூஸ் பண்ணுறோம். முடியுமா அப்படின்னும் போது கேன் வரும், ஓகேவா. பேசுறது ஸ்பீக். அப்போது அதை எப்படி சொல்லலான்னு பாருங்கள். கேன் யூ ஸ்பீக் இங்கிலீஷ், கேன் யூ ஸ்பீக் இங்கிலீஷ். நான் உங்ககிட்ட எப்படி இதை சொல்கிறதுன்னு தெரியல, எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது எப்படி சொல்லலான்னு பாருங்கள். நான் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லும்போது டு டெல் யூன்னு வருதா. அப்போது எப்படி அப்படின்னு சொல்லும்போது ஹவ் யூஸ் பண்ணுறோம். சொல்கிறது டெல், ஓகேவா. தெரியல அப்படின்னும் போது ஐ டோன்ட் நோ. அதை எப்படி ஃபுல் சென்டென்ஸாக சொல்லலான்னு பாருங்கள். ஐ டோன்ட் நோ ஹவு டு டெல் யூ திஸ், ஐ டோன்ட் நோ ஹவு டு டெல் யூ திஸ். இனிமேல் உன்னை நம்புறதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இனிமேல் நான் உன்னை நம்புறதுக்கு முட்டாள் இல்லை. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு பாருங்கள். முட்டாள்னா இங்கே ஃபூல், ஓகேவா. இனிமே அப்படின்னு சொல்லும்போது எனிமோர், சரியா. இனிமேல் சொல்லும்போது எனிமோர். நம்புறதுக்கு எப்படி சொல்லலாம். பிலீவ், ஓகேவா. அதை எப்படி ஃபுல் சென்டென்ஸாக சொல்லலான்னு பாருங்கள். ஐ எம் நாட் ஃபூல் டு பிலீவ் யூ எனிமோர், ஐ எம் நாட் ஃபூல் டு பிலீவ் யூ எனிமோர். பாலை ஆற்று, பால் ஆற்று அப்படின்னு சொல்கிறோம்ல, அது எப்படி சொல்லலான்னு பாருங்கள். ஆற்றுனா இங்கே டிகாண்ட், ஓகேவா. பாலை ஆற்று அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்லலாம். டிகாண்ட் தி மில்க், டிகாண்ட் தி மில்க். எனக்கு பாலை எப்படி ஆற்றுறதுன்னு தெரியாது அப்படின்னு சொல்கிறோம்ல, அது எப்படி சொல்லலான்னு பாருங்கள். எனக்கு தெரியாது அப்படின்னும் போது ஐ டோன்ட் நோ, ஓகேவா. எப்படின்னும் போது எப்படி சொல்லலாம். ஹவ் யூஸ் பண்ணுறோம். டிகேன் தி மில்க். ஸோ ரொம்ப சிம்பிள். இது எப்படி சொல்லலான்னு பாருங்கள். ஐ டோன்ட் நோ ஹவு டு டிகேன் த மில்க், ஐ டோன்ட் நோ ஹவு டு டிகேன் த மில்க். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இதை டேபிளுக்கு அடியில் வை அப்படின்னு சொல்கிறோம்ல, இது எப்படி சொல்லலான்னு பாருங்கள். டேபிளுக்கு அடியில் அப்படின்னு சொல்லும்போது அண்டர் யூஸ் பண்ணுறோம். வை அப்படின்னா கீப். இது அப்படின்னு சொல்லும்போது திஸ், ஓகேவா. அதை ஃபுல் சென்டென்ஸாக எப்படி சொல்லலான்னு பாருங்கள். கீப் திஸ் அண்டர் தி டேபிள், கீப் திஸ் அண்டர் தி டேபிள். நான் கவனம் சிதறி விட்டேன். இது எப்படி சொல்லலாம். சிதறதுனா டிஸ்ட்ராக்டட், ஓகேவா. நான் கவனம் சிதறிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ வாஸ் டிஸ்ட்ராக்டட், ஐ வாஸ் டிஸ்ட்ராக்டட். அவர்கள் ஒருபோதும் எனக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை, எனக்கு வாய்ப்பே கொடுக்கல அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை எப்படி சொல்லலான்னு பாருங்கள். அவர்கள்னும் போது தே யூஸ் பண்ணுறோம். ஒருபோதும்னா நெவர், ஓகேவா. எனக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னும் போது சான்ஸ், ஓகேவா. கொடுக்கல கேவ். ஸோ அதை எப்படி சொல்லலான்னு பாருங்கள். தே நெவர் கேவ் மீ எ சான்ஸ், தே நெவர் கேவ் மீ எ சான்ஸ். நீ நினைக்கிறத விட இது ஈஸி தான் அப்படின்னு சொல்கிறோம்ல, இது எப்படி சொல்லலான்னு பாருங்கள். இட்ஸ் ஈஸியர் தென் யூ திங்க். ஈஸி அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வந்துடும். நீ நினைக்கிறத விட அப்படின்னு சொல்லும்போது தேன் யூஸ் பண்ணுறோம். ஸோ இட்ஸ் ஈஸியர் தென் யூ திங்க், இட்ஸ் ஈஸியர் தென் யூ திங்க். வேறு ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறோம்ல, அது எப்படி கேட்கலான்னு பாருங்கள். வேறு ஏதாவது அப்படின்னு வேறுனா எல்ஸ். நான் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன், போயிட்டு பாருங்கள். ஏதாவதுனா சம்திங், ஓகேவா. சொல்லணுமா அப்படின்னு சொல்லும்போது would you like to say யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை எப்படி ஃபுல்லாக சொல்லலான்னு பாருங்கள். would you like to say something else, would you like to say something else. எனக்கு உங்களுக்கு காசு கொடுக்க வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்கிறோம்ல, என்கிட்ட காசு இல்லை, வேறு வழி இல்லை கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஐ ஹாவ் நோ வே,
ஓகேவா? கொடுக்கறது அப்படின்னும் போது கிவ். மணி ஓகேவா? காசுனா மணி. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னு பாருங்கள். ஐ ஹாவ் நோ வே டு கிவ் யூ மணி. ஐ ஹாவ் நோ வே டு கிவ் யூ மணி. என்னால் நன்றாக படிக்க முடியுது அப்படின்னு சொல்கிறோம்ல, என்னால் நல்லா படிக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது ஐ ஆம் குட் அட் ரீடிங். எப்படி சொல்லலாம்? ஐ ஆம் குட் அட் ரீடிங். ரீடிங்னா படிக்கிறது இல்லை வாசிக்கிறது ஓகேவா? நல்லா படிக்கும்போது அப்படின்னு சொல்லும்போது குட். ஐ ஆம் குட் அட் ரீடிங். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். வதந்தியை பரப்பாத தேவையில்லாது நடக்காத விஷயத்தை வந்து நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அது எப்படி சொல்லலாம்னு பாருங்கள். வதந்தினா ரூமர்ஸ். வதந்தினா என்னது? ரூமர்ஸ். ஸ்ப்ரெட்னா பரப்புறது ஓகேவா? பரப்பாத அப்படின்னு சொல்லும்போது டோன்ட் ஸ்ப்ரெட் ரூமர்ஸ். டோன்ட் ஸ்ப்ரெட் ரூமர்ஸ். உங்களுடைய கடின உழைப்புக்கு பலன் கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்கிறோம்ல, அவங்க கஷ்டப்படுறதுக்கு பலன் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது இங்கே பலன் என்னும்போது பெய்ட் ஆஃப் ஓகேவா? அப்போது கடின உழைப்பு அப்படின்னும் போது எப்படி சொல்லலாம்? ஹார்ட் ஒர்க் சொல்லலாமா? அப்போது அதை எப்படி ஃபுல்லாக சொல்லலான்னு பாருங்கள். யுவர் ஒர்க் ஹார்ட் பெய்ட் ஆஃப். யுவர் ஒர்க் ஹார்ட் பெய்ட் ஆஃப். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். கோபத்தை கட்டுப்படுத்துங்கள். கோபத்தை கட்டுப்படுத்து அப்படின்னு சொல்கிறோம்ல, அது எப்படி சொல்லலான்னு பாருங்கள். இங்கே கோபம்னும் போது டெம்பர் யூஸ் பண்ணுறோம். கட்டுப்படுத்த அப்படின்னா கண்ட்ரோல் ஓகேவா? கண்ட்ரோல் தி டெம்பர். கண்ட்ரோல் தி டெம்பர். அண்ட் லாஸ்ட் ஒன் பாருங்கள், இது உங்களுக்கான கொஷின்ஸ். பாயை சுருட்டு. பாயை சுருட்டு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? மடக்கு அப்படின்னு சொல்லும்போது அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்ட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.